ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும், நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்கும், உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம், அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஒளி முகுந்த ஆண்டாக ஆகட்டும். அப்படியே உங்கள் வீட்டில் ஒளி பரவட்டும், சந்தோஷம் பரவட்டும். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. இப்போ தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி. அந்த வகையில் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். அற்புதம். ஏன்னா குருவோட பார்வையை வாங்குறார். அடுத்தபடியாக 4-11 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் அவரும் பகை ருண ரோகஸ்தானத்தில் இருக்கார். அவரும் குருவோட பார்வையை வாங்குறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அங்கேயே இருக்கு. அழகாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. 3-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் சகாய அதிபதி விரையாதிபதி. புத பகவான் அவர் எங்கே இருக்கார்? அவரும் பகைரோண ரோகஸ்தானத்தில் இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிட்டு. அடுத்தபடியாக உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அவர் எங்கே இருக்கார்? சூரிய பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு தனக்காரகன் அவர் தான், தனத்தை கொடுக்குறவர் அவர் தான் சூரியன். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் பகைரோண ரோகஸ்தானத்தில் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். அப்போ இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. சுறுசுறுப்பு. சாதாரணமாக 7 மணிக்கு உங்கள் வேலையை முடிகிறது. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் வேலை பலு அற்புதமாக செஞ்சு 7:30 மணி ஆனாலும் சரி 8 மணி ஆனாலும் சரி முடிச்சுட்டு தான் போவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மை. ஆட்டோமேட்டிக்காக தான் இதெல்லாம் மேலே அதிகாரிகள் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ தான் சிசி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்க, கண்ணாபின்னான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. என்ன சூப்பராக. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய அந்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம்
ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக அப்படின்னு, அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி இந்த 5-10 அதிபதி செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் எங்கே வர்றாருன்னா களத்திர ஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார். 7ஆம் இடத்துல உச்சமடைகிறார். யார? பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதி. இவர் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேகமாக வேலை செய்யணும் அப்படின்னு, பொறுப்புகள் அதிகமாகும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல உச்சமடைகிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல உச்சமடைஞ்சால் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். உங்களுக்கும் டென்ஷன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் இந்த வீண் வாக்குவாதம் அதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன பேசினா பேசிட்டு போட்டோம், அதை பற்றி கேர் எடுத்துக்காதீங்க. பேசினா தான் வம்பு. அதில் தான் சொல்லுவாங்க, பேசினால் வெள்ளி, பேசாத இருந்தால் தங்கம். தங்கம் பாருங்க, 2 இது வச்சுக்கிட்டு இது பண்ணினா அவ்வளோ சத்தமே கேட்காது. ஆனால் அதே வெள்ளி கொலுசு, 2 கொலுசு எடுத்து பாருங்கள், படப்படப்படம் சத்தம் கேட்கும். 2 வெள்ளி காயின் சத்தம் கேட்கும். பேசினால் வெள்ளி, பேசாது தங்கம். அந்தமாதிரி தங்கமாக இருந்துட்டு போங்க. சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். டக்குன்னு போனோடனே டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அப்போ தான் கிடைக்கும். அதேமாரி இந்த 4-11 அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். 13/1/2026 முதல் அவரும் களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார். சாதாரணமாக சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல வந்தால் சில வேலைகள், என்ன வேலைகள் செய்வார்னா வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார். உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வாங்குகிற கடனில் கை வைப்பார். வாங்குடா, நிறையா வாங்கு, என்ன பெண்ணை சந்தோஷத்துக்கு தானே நீ வாங்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம தான் அங்கே யோசிக்கணும், வாங்கலாமா வேண்டாமான்னு. அப்போ இந்த ஒரு தான். ஆனால் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை சுக்கிரன் பார்க்குறது ரொம்ப விசேஷம். சந்தோஷம் இருக்கும் மனசில், திவ்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக 3-12 அதிபதி புதன், விரையாதிபதி, சகாயாதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகைரோண ரோகஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்போ 17/1/2026 முதல் அவரும் களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதாவது 4 கிரகமும் பகைரோண ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துல இருந்துட்டு அப்படியே 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படியே 15 தேதிக்கு மேலே அப்படியே எல்லாரும் அங்கே தான் இருக்கா. அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் புதன் அங்கே வர்றது ரொம்ப விசேஷம். 7ஆம் இடத்துல வந்து அதை நான் சொன்னேன், 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். புதன் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அறிவு அதிகமாகும். இந்த வேலையை இப்படி பண்ணினா ரொம்ப வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ தான் அந்த மந்த புத்தி விலகும். ஏன்னா புதன் நேராக பார்க்குறார், உங்களையே பார்க்குறதுனால நல்ல படிப்பு. அடுத்தபடியாக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான், அவர் வந்து 14/1/2026 முதல் களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஏன்னா மகரத்தில் உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயணம் முடிஞ்சிடுது, உத்தராயணத்தில் ஆரம்பம். 14ஆம் தேதி மகரத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொங்கல் ஆரம்பிச்சிடுறது, நல்லா சாப்பிட்டுட்டு வடை பாயசம் பொங்கல் அது இதுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன்னா 2-3 நாள் அது களைகட்டும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை நன்னா பார்த்துக்கோங்க, அது போகும். 6-9 அதிபதி குரு பகவான், பகைரோண ரோகாதிபதி, பாக்யாதிபதி. இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் வக்கரத்தில் இருக்கார். செலவு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, பரவாயில்லைங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய செலவுகள் இல்லைன்னாலும் சின்ன சின்ன செலவுகளாக தான் வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறீங்க. ஏன்னா வக்கரகதியில் இருக்கார். ஆனாலும் பார்வை சூப்பராக இருக்குது. சுகஸ்தானத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஏன் சுவாமி இங்கே சொல்கிறீங்க, அங்கே வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு? கவனமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் பார்வையால். அதனால் கவனமாக இருந்தாலே நல்லது. அடுத்தபடி களத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான், அவர் எங்கே இருக்குன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கார், 9ஆம் இடம்.
9ஆம் இடத்துல இருந்துட்டு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த தந்தையார் மூலமாக ஒரு இது, அண்ணன் தம்பிகள் இவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா. அதுவே கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு முன்னேற்றம் அந்த மாதிரி இருந்தாலும் சனியோட பார்வை பதில்னா லாபஸ்தானத்தில் விழுறது. அடுத்தபடியாக உங்களோட சகாயஸ்தானத்தில் விழுது, பகைரோண ரோகஸ்தானத்தில் விழுறது. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக இருந்தாலே எல்லாம் நன்மை. அடுத்தபடியாக ராகு பகவான் சூப்பராக அஷ்டமராசியில் இருக்கார். ஆனால் ராகுவால் பிரச்சனை அவ்வளோவா கிடையாது. ஏன் அப்படின்னா அஷ்டமராசியில் இருக்கிற இந்த ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அதனால் பரவாயில்லை, கொஞ்சம் சமாளிக்கிறீங்க, சவாலே சமாளின்னு. கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். பொருளாதாரத்தில் ஒரு டைட்டு கொடுத்துட்டுருக்கார். அதுமாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்ற முடியல. நான் இது செஞ்சு தரேன்ப்பா, முடியல. அதுமாதிரி வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணும், முடியல, டென்ஷன், அப்புறமா நிறைவேறுது. அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் இருக்குது. இந்த வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். சரி, இந்த மாதம் முச்சோடும் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக. சுதர்சன ஆழ்வார் தான் உங்களுக்கு அருமையான ஒரு பாதையை காமிப்பார். சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணு வச்சுட்டு பார்ப்பதில் வலது கையில் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக, அற்புதமான ஒரு மந்திரம், அது சொல்லுங்கள், ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக நான் அந்த குழந்தைகளுக்கு சொன்னேன் பாருங்க, புற்றுக்கோயில் எல்லாரும் போயிட்டு வாங்க. மனசில் யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ, யாருக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் கவலை இருக்குது, குறைகள் இருக்குது. போயிட்டு புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணுங்கோ. பிரமாதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக குரு பகவான் வழிபாடு பண்ணணும். குரு பகவான் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு, இல்லைன்னா தட்சாமூர்த்திக்கு, படிக்கிற குழந்தைகள் தட்சாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணலாம். அதுமாதிரி நம்ம பெரியவாள்லாம் தட்சாமூர்த்திக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு செஞ்சால் தான் அந்த குரு தனக்காரகன் நமக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக சித்திக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மிக அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.